கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் டெபோரால் ரீகன். நாங்கள் கோவூர்லேருந்து வரோம். எங்களுக்கு 2 குழந்தைங்க. மொதல் குழந்தை ஆப்ரேஷன், 2வது குழந்தை எப்படியாவது நான் நார்மல் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்னா செகண்டு நார்மல் கிடையவே கிடையாது, நாங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் வலி வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபுல்லும் ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு நார்மலாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே வந்தேன். 1ஆந்தேதி டிசம்பர் மாதம் எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு டேட்டு குடிச்சிட்டாங்க. சனிக்கிழமை ஆப்ரேஷன், புதன்கிழமைக்குள்ளே நாங்கள் எப்படியாவது பறந்துடணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் எனக்கு புதன்கிழமை ஆயிட்டு குழந்தை பறக்கவே இல்லை. டிவியில் இவங்க காலமே அங்கிள் மெசேஜ் பண்ணும்போது, உங்களுக்கு இவ்வளோ நாள் தாமதமாகிட்டே இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி சொல்லி இது பண்ணும்போது, இப்போ என் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி அங்கிள் சொல்கிறாங்க, நீ எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ணு, இன்றைக்கி எப்படியாவது நமக்கு கண்டிப்பாக நார்மலாக பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நைட்டு எனக்கு திடீர்னு லைட்டாக வலி வந்துச்சு. அப்போது ஏசப்பா எப்படியாவது பறந்துடணும் அப்படின்னு பேரும்போது வியாழக்கிழமை விடிய காலமே எனக்கு பையன் பறந்துட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே பறக்கணும்னு ப்ரேயர் பண்ணேன். அதே போல் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை நல்லபடியாக பறந்துச்சு, நல்லா சுகமாக பறந்துச்சு. குழந்தையும் என்னையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தேன். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என் மகளுக்கு 26 வயசு ஆயும் அவளுக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போது மாதம் என் கணவரும் என் பிள்ளையும் எங்கள் ஜெபத்துக்கு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் அப்படி நானும் அந்த வரிசையில் நின்றுட்டுருக்கும் போது இப்படியாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இந்த வருடம் திருமணம் ஒழுங்கானா கட்டாயம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. என் மகள் சொன்னால், அம்மா அங்கிள் எனக்காக ஜெபித்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, வேறு தேசத்திலிருந்து கொண்டு வரணும். அப்படியாக என் மருமகனை தேவன் வேறு தேசத்திலிருந்து கொண்டு ஜூலை 22ஆம் தேதி திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்க கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் கோவையில் நடந்த மீட்டிங்கு என்னுடைய சகோதரி மகளுக்காக ஜெபிக்கும்படி சகோதரியை போய் ஜெபிக்க சொன்னோம். அப்படியாக அவள் குடும்பத்திலும் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. ஆனால் 2 குடும்பங்களிலும் தேவன் இரட்டிப்பான நன்மை கொடுத்து எங்களை திருப்தி ஆக்கின கிருபைக்காக அவருக்கு நன்றி. சகோதரனுக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ கேட்க போகிறது ஸ்டீஃபனுடைய சத்தம் அல்ல. உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்து தாங்கி நீ கண்ணீர் வடிக்கிற நேரத்திலெல்லாம் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற என் அன்பான இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். சங்கீதம் 121:8 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இன்று முதல் உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் என்றென்றைக்கும் காப்பாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பேன். யார் யார் இன்னைக்கு சரீரத்தில் என்னென்ன பலவீன வியாதியோட வந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஃப்ரீ சர்ஜரி தான். ஆமேன். ஆமாம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நோ ரிப்பேர் டேடி அப்படின்னு தான் கேட்பேன். சும்மா சைக்கிளை ரிப்பேர் பண்ணுற மாதிரி, பைக்கை ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புல உள்ள உறுப்பையெல்லாம் ரிப்பேர் பண்ணால் இந்த பக்கத்தில் பியரிங்கை மாற்றினா அந்த சைடில் செயின் கட் ஆகும். என்னைக்கு ஒன்று ஒன்றா மாற்றிட்டு டெய்லி தான் நமக்கு வேலை. ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவர். சிம்பிளாக கேளுங்க, ஆண்டவர் ரீப்ளேஸ். ஸ்பைனல் கார்டாக இருந்தால் கூட சரி, ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் உனக்கு ரீப்ளேஸ் பண்ண போதுமானவர். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். எப்படியும் சுகம் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன ரிப்பேர் ஆண்டவர்? கேளுங்க, இப்படி கேளுங்க. கேட்ட ஆண்டவர் ரொம்ப ரசிப்பார். உண்மையில என்ஜாய் பண்ணான்னா ஆண்டவர்கிட்ட கேட்குற ஜெபத்தை பார்த்தா என் மனைவி பக்கத்தில் என்ன சொன்னா, எப்பா எனக்கே வேடிக்கையாக இருக்குது. அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். அது அவருக்கு பிடிக்கும். அவர் சொல்லியிருக்கார், என் கரத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டில் போடுறான்னு சொல்லியிருக்கார். ஆர்டர் போட்டு நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் கெஞ்சுவேன், சில நேரத்தில் அழுவேன், சில நேரத்தில் கட்டளை போடுவேன், சில நேரத்தில் பிடிவாதம் பண்ணுவேன். பண்ணியே ஆகணும். சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது இவன் விஷயத்தில் நான் வெக்ஸ் ஆகிட்டேன், தயவு செய்து இவனுக்காக ஜெபம் பண்ணாதேன்னுவார்.
ஏன்னா ரொம்ப ஆண்டவருக்கு சோதனை கொடுத்துருப்பான். அதனால ஆண்டவரை வெக்ஸாய் சில நேரத்தில் சொல்லுவார். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொன்னான் தெரியுமா, ஏன் தான் இவனை ராஜாவாக்குனேனோன்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொன்ன மாதிரி சில நேரத்தில் சொல்லுவார், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத, நான் வெக்ஸ் ஆகிட்டேன் கிளம்புன்னுவார், விட மாட்டேன். சில நேரத்தில் நமக்கே செக்கிங் பாயிண்டாக இருக்குது. நம்ம இப்படி சொன்னால் இவன் விட்டுட்டு போகிறானா, இல்லை இவன் இன்னும் உத்தரவாதம் பண்ணி ஜெயிப்பிக்கிறானான்னு ஆண்டவர் நமக்கும் செக் பாயிண்ட் வைப்பார். அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் விட மாட்டேன், ஆண்டவர்கிட்ட பிடிவாதம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட பிடிவாதம் பண்ணணுன்னா வசனம் தெரியணும். வசனம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பிடிவாதம் பண்ணி அதை வாங்க முடியும். ஒரு முறை இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஓகோன்னு வாழ்ந்து திடீர்னு தெருவுக்கு வரக்கூடிய நிலைமையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அவர் அழுதுட்டு வந்து ஒரு நாள் சொன்னார், பிரதர் எனக்கு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு டீ கடை தான் அவருக்கு ஆஃபீஸ், முதல்ல ஒரு சைக்கிள் தான் அவருக்கு வாகனம், எல்லாருக்கும் வாடகைக்கு தான் வீடு பிடிச்சி கொடுப்பார். அந்த டீ கடையில் உட்காந்துட்டு யாருக்காவது வாடகைக்கு இடம் வேணுமோ, கடை வேணுமோ, ஆஃபீஸ் வேணுமோ, வீடு வேணுமோ அந்த டீ கடைக்கு வருவாங்க. அவர் ஒரு சைக்கிள் வச்சுருப்பார், அதில் முன்னாடி போவார், கணவன் மனைவி பைக்கில் போவாங்க, வீடு காமிச்சு புரோக்கரேஜ் அப்படி தான் பண்ணார். அதுக்கப்புறம் சொத்து வாங்கி விற்கிற புரோக்கரேஜ் ஆரம்பித்தார். நல்ல நம்பிக்கையாக இருந்தவர். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்து வாடகை எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்களுக்கு எல்லாம் கணக்கு அனுப்பணும். இப்படியெல்லாம் நிறைய பொறுப்பு கொடுத்து டாக்குமெண்ட்ஸே ஒரிஜினல் கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் அப்படியே மடமடம்னு வளர்ந்து வந்தார். ஆனால் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் யார் வந்து ஆண்டவரை எட்டி மிதிச்சிட்டார். ஆண்டவருக்கு மனசு துக்கம் ஆகிட்டு வெக்ஸ் ஆகி அட்டி குட்டுக்க ஆரம்பித்தார். பாருங்கள், மரண அட்டி மட்டமட்டமட்டம்னு வந்தார். ஒரே கடன்னு 2-3 அடியில் தரைக்கு வந்துட்டார். அழுதுட்டு வந்தார். என்னானே தெரில, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. நானும் உண்மையிலே முதல்ல அவர் சொன்னதை கேட்கும்போது சரி யாரோ பொறாமையில் செய்துட்டாங்கன்னு சொல்லி, ஆண்டவரே இவருக்கு விரோதமாக யாரோ மந்திரவாதம் பண்ணிங்கன்னா எல்லாம் கேன்சல் பண்ணு. ஆண்டவர் சிரிச்சிட்டு சொல்கிறார், யாரும் மந்திரவாதம் பண்ணலை, நான் தான் எல்லாத்தையும் மூடிட்டேன், திறந்து விட்டேன், இப்போ நான் மூடிட்டேன். பரலோகத்தின் மதகுகள் மூடப்பட்டது, தேவன் அல்லவோ அதை மூடி வைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் மூடி இருக்கேன்னார். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். தலைகால் புரியாமல் ஓடுறான், அதனால ஏன் தான் இவனை பெரிய ஆள் ஆக்கணுன்னு என்னுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. அடுத்த ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை ஆண்டவர் ஊழியத்தில் கூப்பிடும் பொழுது ஒரு வசனத்தை கொடுத்து சொன்னார், நீ ஊழியத்தில் இப்படி தான் இருக்கணும், என்ன 100ஓட 101 இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு வசனம் கொடுத்தாரு. என்ன வசனம்னா, யோபு தன் உபத்திரவத்தின் உச்சக்கட்ட நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே என்ன மாதிரி இது மாதிரி உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக உங்களிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷர் இருந்தால் நல்லா இருக்கும். வழக்காடுறதுன்னா என்ன, வக்கீல் வந்து ஜட்ஜிட்ட வழக்காடி தப்பே பண்ணியிருந்தா கூட அவனுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது தான், அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறவன் தான் வழக்காடுகிற வக்கீல், வழக்கறிஞர். வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக, வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வழக்காடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நலமாயிருக்கும். அப்படின்னா தப்பே பண்ணிட்டு வந்தா கூட நீ என்கிட்ட வழக்காடி அவனுக்கு நல்லதை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், நீங்க பொய் சொல்லாத ஆண்டவரே, எப்படியாவது அவனுக்கு நல்லது வாங்கி கொடுக்கணுமே, அதுக்காக வேண்டி எப்படியும் வந்தாச்சு முன்னால, அப்போ அவருக்கு ஒரு நல்லது நடந்தே ஆகணும். நீங்க எனக்கு சொன்னீங்க, வாக்கு மாறாத ஆண்டவர், என்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டீங்க ஊழியத்தில் கூப்பிடும்போது, இப்படிப்பட்டவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட என்கிட்ட வழக்காடி அவனுக்கு நல்லது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களே, இப்போ இவனுக்கு இந்த வசனத்தின்படி அவனுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க ஆண்டவரே. அப்போ சொன்னார், அது யோபுவை போல உள்ளவங்களுக்கு இவனுக்கு இல்லை. யோபு எப்படி இருந்தான், இவன் எப்படி இருக்கிறான், அதை கொண்டு என்கிட்ட வராதுன்ட்டார். அதில் ஆண்டவரை மடக்க முடியலை. அடுத்து 2வது யோசிக்கிறேன், அடுத்து என்ன வார்த்தை சொல்லி ஆண்டவரை மயக்கிறது, எப்படி மடக்கிறது. மடக்கிறது 2 இருக்குது. ஆமே, அவர் மயங்கவும் செய்வார், மடக்கவும் செய்யலாம். எப்படி மடக்கலான்னா, வசனத்தை வச்சு அவரை மடக்கிடலாம். அழகாக சொன்னீங்களே அப்படின்னா செய்துருவார். அடுத்து பிடிச்சிக்கிட்ட உடனே என்ன தெரியுமா, சரி ஆண்டவரே நீங்கள் இதிலேருந்து நீங்கள் சொன்னீங்க யோபு போல் அவன் இல்லை, ஓகே. ஆனால் மோசே வந்து 10 கற்பனைகளை வாங்குறதுக்கு மலை மேலே வந்திருக்கும்போது அவன் கூட உள்ள அவனுடைய சகோதரன் ஆரோனும் அங்கே இருந்த எல்லா ஊழியக்காரங்களும் அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்து நீங்கள் மேலேருந்து மோசே கீழே வர்றதுக்குள்ளால நகையெல்லாம் வச்சு பொண்ணை வச்சு கண்ணுக்குட்டி செய்தாங்களே, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க மோசேட்ட, இவங்களை நான் அழிக்க போகிறேன், எனக்கு எரிச்சல் மூட்டினாங்க, அதனால் இவங்களை எல்லாரையும் நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொன்னீங்க. நீ மட்டும் இதை கண்டுக்காது, என் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நீ ஒதுங்க, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சேஃபு தான், ஆனால் இவங்களை நான் காலி பண்ண போகிறேன், ஏன்னா எரிச்சல் மூட்டிட்டாங்க, அதனால் இவங்களை அழிக்க போகிறேன். அப்போ மோசே விட்டானா? இல்லை, அவன் சொல்லிட்டான்,
இதுக்கா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சோறு தண்ணி கூட இல்லாமல் நான் வனாந்திரத்தில் தூங்காம கொள்ளாமல் இவனுடைய புலம்பல் எல்லாம் கேட்டு இதுக்காக நான் கொண்டு வந்தேன், உங்களை வனாந்திரத்தில் விடுறதுக்காக கொண்டு வந்தேன். முடியாத ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சு விட்டா விடுங்க, இல்லை ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடுங்க. ஆண்டவர் யோசிக்கிறாரு, என்னடா தர்மசங்கடமான ஒரு வார்த்தை சொல்லிட்டான், எவ்வளவு நல்ல மோசே, இந்த ஜனங்களுக்காக வேண்டி பரலோக மேன்மையை விளக்கிறது தயாராக இருக்க, ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்கிறான். எப்படி அவனுடைய பேரை கிறுக்க முடியும்? ஆண்டவரால் உண்மை முத்தமா ஊழியம் செய்கிற ஊழியக்காரன், என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் என்று ஆண்டவரால் பாராட்டப்பட்டவனை அவனுடைய பேரை எப்படி கிறுக்க முடியும்? அப்போ 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாரு மோசே. 1 அவங்கள விடுதலையாக்குங்க, இல்லை ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடுங்க. 2ல் 1. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வேற வழியே இல்லை, அவனுக்காக வேண்டி மோசைக்காக வேண்டி சீப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு கூட்டுட்டு போ, இந்த அவன் ஜனங்க கூட்டுப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் மோசைக்கு ஒரு நியாயம், ஸ்டீஃபனுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது. மோசைக்காக அன்னைக்கு அவனை விட்டீங்க, இன்னைக்கு எனக்காக வேண்டி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவர் சிரித்த முகத்தை நான் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரன் அப்படித்தான் உத்தரவாதம் பண்ணுகிறவனாக இருக்கான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு கூட விடக்கூடாது. தாவீதுகிட்ட சொன்னார், சர்ச்சு கட்ட வேண்டாம். அவன் சர்ச்சு கட்டலை, ஆனால் சர்ச்சுக்கான தேவையான பொருட்களை சேமித்தான். சர்ச்சு தானே கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுதான் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு. என் அன்பு சகோதரனை சகோதரி, உத்தரவாதம். நீங்கள் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் தானே அனுப்பி வந்திருக்கணும். அதுதான் என்னுடைய கொள்கை. இன்னைக்கு நான் ஒருத்தங்களை சந்திக்கிறேன்னா ஆண்டவர் அனுமதிக்காமல் சந்திக்க முடியாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் போக்கு வரத்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன், இன்னும் முதல் உனக்கு எல்லா காரியத்திலும் நானே பக்கபலமாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், அதில் பாதுகாப்பு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உங்களுடைய கற்பங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களுடைய கற்பங்கள் இதுவரைக்கும் திறக்கப்படலைன்னா நீ டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கலாம், நாட்டு மருந்து எடுத்திருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா அலோபதி எடுத்திருக்கலாம், ஹோமியோபதி எடுத்திருக்கலாம், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இன்று முதல் உன் கற்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நிறைய பேர் இருக்கிறீங்க, கற்பம் அடைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, என்னுடைய கற்பத்தை இன்றைக்கு நான் திறப்பேன். அது எனக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. 2வது, இன்று முதல் உன் சிங்காசனம் நிலைப்படும். எதெல்லாம் நில குலைஞ்சு கிடக்குதோ, வந்து போகுதோ எல்லாத்தையும் நிலை நிறுத்துவார். குடும்பம் நிலை நிற்கும், கற்பம் நிலை நிற்கும், ஊழியம் நிலை நிற்கும், வியாபாரம் நிலை நிற்கும், உன் ஸ்தாபனங்கள் நிலை நிற்கும். யார் நில குலைஞ்சு போனேன்னு மந்திரவாதம் பண்ணாலும் தந்திரவாதம் பண்ணாலும் அழிக்கப்படக்கூடாதபடிக்கு நிலை நிறுத்துவார். சிங்காசனம் இன்று முதல் நிலைப்படும். ஏசாயா 9:7 வாசிப்போமா? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்தின் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இன்றைக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்ய போகிறது? உன்னுடைய சிங்காசனத்தையும், உன்னுடைய ராஜ்யத்தையும், உன் வேலையையும், உன்னுடைய வியாபாரத்தையும், உன்னுடைய தொழிலையும், உன்னுடைய படிப்பையும், உன் ஊழியத்தையும் இனி திடப்படுத்தி இன்று முதல் என்றென்றைக்கும் அதை நிலைப்படுத்துவார். சிலர் சொல்லுவாங்க, நீ இருக்கிற இடம் தெரியாம உன்னை அழிச்சிருவேன். ஒருத்தனை அழிக்க முடியாது, நிலைப்படுத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு பிறகு யாரெல்லாம் சவால் விட்டானோ உன் குடும்பமே இருக்காது, உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன், என் வியாபாரத்தை அழிச்சிருவேன், இல்லைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன், உன் பிள்ளையுடைய லைஃப்பை நான் அழிச்சிருவேன், இல்லைன்னா என் பேரை மாற்றிக்குவேன். அவன் பேரை தான் மாற்றணும். வியாபாரத்தை அழிக்க முடியாது, உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, உன் கருவை அழிக்க முடியாது, உன் கருவை சிதைக்க முடியாது, உன் பிள்ளையுடைய படிப்பை சிதைக்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் அழித்து போடுவார். காரணம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏன்னா அவ்வளவு ஆசையோடு நீங்க வந்திருக்கிறீங்க, வேதனையோடு வந்திருக்கிறீங்க. மாத்தம் வந்தே ஆகணும் ஆண்டவர், இல்லைன்னா முடியாது அந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருடைய வைராக்கியம் இதை செய்ய என்ன செய்யும்? சிங்காசனத்தை நிலைப்படுத்துவார். நேற்றைக்கு வரைக்கும் உன் பிள்ளைய வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். ராத்திரியோடு ராத்திரி அந்த அதிகாரியை ஆண்டவர் தூக்கிடுவார். நீங்கள் வேணா பாருங்க,
உங்களுக்கு பழி வாங்கினேன்னு நினைச்சு சொன்னாங்கன்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி உன் பிள்ளையுடைய வேலையை நான் ஸ்திரப்படுத்துவேன், நிலப்படுத்துவேன். அவனுடைய சிங்காசனம் நிலைப்படும், திடப்படும். ஆடிட்டு இருந்த யோசபாத்துடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினாராம். அவனுக்கு ஆட்சி நிற்குமா நிற்காதான்ற ஒரு ஆட்டம் யோசபாத் ராஜாவுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆடிக்கொண்டிருந்த யோசபாத்துடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். முதலாவது, இன்று முதல் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, இன்று முதல் உங்கள் சிங்காசனம் நிலைப்படும். மூன்றாவது, இன்று முதல் உன் சந்ததி பாக்கியம் பெற்றிருக்கும். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி நேற்றைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு உன் சந்ததியை பாக்கியம் பெற்ற சந்ததியாக நான் மாற்றப் போகிறேன். கர்த்தர் வைராக்கியமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48, 49 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நேத்தைக்கு வரைக்கும் உன்னை நீ தரித்தவரும் பிடிச்சவ, நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்னு யாரெல்லாம் உங்களை வசப்பாடினாங்களோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், இன்று முதல் உங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, எல்லா சந்ததிகளும் நீயும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா! நீங்களும் உங்கள் சந்ததியும் இனி பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாஷையில சொன்னா, நீ கொடுத்து வச்சிருக்கவும் போ, ஏம்மா நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சாரு பாரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு நல்ல முதலாளி கிடைச்சாரு பாரு, நீ கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல உனக்கு வேலை கிடைச்சு பாரு, உண்மையிலே நீ கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார்ல, நீ கொடுத்து வச்சவ. என்னை நீங்க கொடுத்து வைத்தவர்கள். இதோ இன்று முதல் எல்லா சந்ததியாரும் உன்னை பாக்கியவதி என்று அழைப்பார்கள். மரியாள் சொன்னால், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். காரணம், இயேசுவே எனக்குள்ளே பிறக்கிறார். இன்னைக்கு அந்த இயேசுவே உங்களுக்குள்ளால இருந்துட்டு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பாக்கியம் பெற்றவனாயிருப்பாய், நீ பாக்கியவதியாயிருப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கற்பத்தின் கனி எனக்கு இல்லைன்னு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளைகளை கூட நான் உனக்கு கொடுப்பேன். நீங்க தயாரா இருங்க. ஆமேன். நீங்க வாங்கிறதுக்கு ரெடின்னா ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆமேன். உனக்கு விசுவாசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு ஆண்டவர் கொடுவார். நீ ஒரு பிள்ளை தான் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஏற்ற வருமானத்தை தருவார். உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய விசுவாசம் இருக்கிறதோ உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ 4 பிள்ளை எனக்கு வேணும் ஆண்டவரே விசுவாசத்தில் கேட்குறேன்னா 4 பிள்ளையும் தருவார். 4 பிள்ளையை வளர்த்து ஆளாக்க ஆண்டவர் ஆகாரமும் கொடுப்பார், வேலையும் கொடுப்பார், படிப்புக்கு செலவையும் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். ஹல்லேலூயா! ஆம் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடக்கு. ஆண்டவரே, இந்த வியாதிக்கெல்லாம் ஒரு விடைவு காலம் இல்லையாப்பா. நித்தம மருந்து சாப்பிட்டு உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்க ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஒரு விடைவு காலம் இல்லையாப்பா. நித்தம கடன் வாங்கி என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன்னு, இந்த கடன் பிரச்சனைக்கு வேற முடிவே இல்லையாப்பா. இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையாப்பா. ஒவ்வொரு நாளும் அவமானத்துல செத்து பிழைக்கிறேன்னு ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதாப்பா. அழுதுட்டு இருந்தீங்கல்ல, கலங்காதே திகையாதே மகளே, நான் உன் தேவன், உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான். உதவி கேட்டு போன இடத்துல உன்னை கேவலமா பேசி அனுப்பிட்டாங்களா? இந்த உதவியை நான் உனக்கு செய்யணும்னா இந்த கைமாறு நீ செய்யணும்னு சொல்லி வந்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டாங்களா? என்ன சொல்லுகிறா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவோம் மகளே, உன்னை ஏந்துவோம் மகளே, உன்னை சுமப்பேன் மகனே, உன்னை தப்புவிப்பேன். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு வேலைக்கு வழி இல்லை,
எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ, பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிகளை திறந்து தார். வெளிதேசத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுடைய ஃபைல், விசா ஃபைல் எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்குறோம். நீங்க அதுல என்னென்ன குறை இருக்கோ நிறை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விசா ஸ்டாம்பிங் ஆகும்படிக்கு ஆண்டவர் அந்த விசா அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்யும். எந்தெந்த பிள்ளைகள் திருமண காரியமாக பிள்ளைகளுக்காக முயற்சி எடுக்கிறார்களோ போகிற காரியம் அவர்களுக்கு வாய்க்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த கோர்ட்டு கேஸ் பத்திரம் எல்லாத்தையும் தூக்கி உங்க கையில கொடுக்கிறோம். நீர் என் பிள்ளைகளுக்கு வழக்காடும், என் பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்யும், என் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து என் பிள்ளைகளுடைய அந்த கோர்ட்டு கேஸுக்கு அலைச்சலுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வருமான வாசல்கள் திறக்கப்படட்டும். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லும் இனி வருமானம் வரட்டும். பாழான ஸ்தலங்களை தேடுதல் அடைய செய்கிற ஆண்டவர் பாழடைஞ்சு கிடக்கிற இடங்களில் கர்த்தர் நல்ல வருமானத்தை கொண்டு வருவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.